2 குறிப்பேடு அதிகாரம் 6. சாலமோன் மக்களை நோக்கி கூறல். அப்பொழுது சாலமோன், ஆண்டவரே, கரிய மேகத்திரளில் வாழ்வேன் என்று நீர் கூறியிருக்கிறீர். நானோ உமக்கென மேன்மைமிகு இல்லத்தை நீர் எந்நாளும் உறையும்படி ஒரு தலத்தை எழுப்பியுள்ளேன் என்றார். பின்னர் அரசர் திரும்பி இஸ்ரேல் சபையர் அனைவருக்கும் ஆசி வழங்கினார். அப்போது அவர்கள் அனைவரும் நின்று கொண்டிருந்தனர். மேலும் அவர் உரைத்தது: இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் போற்றி. ஏனெனில் அவர் என் தந்தை தாவீதுக்கு தம் வாயினால் வாக்களித்ததை தம் கையினால் நிறைவேற்றினார். அவ்வாக்குறுதி நான் எகிப்து நாட்டிலிருந்து என் மக்களை அழைத்து வந்த நாள் முதல் என் பெயருக்கென ஒரு கோவிலை எழுப்புமாறு நான் இஸ்ரேலின் வேறொரு குலத்து நகரையும் தேர்ந்து கொள்ளவில்லை. என் மக்கள் இஸ்ரேலருக்கு தலைவராக நான் எவரையும் தேர்ந்து கொள்ளவில்லை. ஆனால் இப்பொழுது எனது பெயர் விளங்கும் இடமாக எருசலேமையும் என் மக்கள் இஸ்ரேலை ஆள தாவீதையும் தேர்ந்து கொண்டேன் என்பதாகும். மீண்டும் அவர், இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரின் பெயருக்கு ஒரு கோவிலை கட்ட வேண்டும் என்ற விருப்பம் என் தந்தை தாவீதிற்கு இருந்தது. ஆண்டவர் அவரை நோக்கி, என் பெயருக்கு ஒரு கோவிலை கட்ட வேண்டும் என்ற உன் விருப்பம் போற்றுதற்குரியதே. ஆனால் நீ அதை கட்ட மாட்டாய். உனக்கு பிறக்கும் உன் மகனே என் பெயருக்கென ஒரு கோவிலை கட்டுவான் என்றார். இவ்வாறு தமது வாக்குறுதியை ஆண்டவர் இப்போது நிறைவேற்றியுள்ளார். முன்பே ஆண்டவர் கூறியிருந்தது போல் என் தந்தை தாவீதுக்கு பின் நான் இஸ்ரேலின் அரியணையில் அமர்ந்து இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரின் பெயருக்கென ஒரு கோவிலை கட்டியுள்ளேன். ஆண்டவர் இஸ்ரேல் மக்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை கொண்டுள்ள பேழையையும் இங்கே கொண்டு வந்து வைத்துள்ளேன் என்றார். சாலமோனின் மன்றாட்டு. பின்னர் சாலமோன் ஆண்டவரின் பலிபீடத்திற்கு முன்பாக இஸ்ரேல் சபையார் அனைவர் முன்னிலையிலும் நின்று தம் கைகளை விரித்தார். சாலமோன் 5 முழ நீளமும் 5 முழ அகலமும் 3 முழ உயரமுமான வெண்கல திருவுரை மேடை ஒன்று செய்து அதை முற்றத்தின் நடுவில் வைத்திருந்தார். அதன் மேல் அவர் ஏறி இஸ்ரேல் சபையார் அனைவர் முன்னிலையிலும் முழந்தாளிட்டு தன் கைகளை விண்ணோக்கி உயர்த்தி மீண்டும் சொன்னதாவது: இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரே, விண்ணிலும் மண்ணிலும் உமக்கு இணையான கடவுள் இல்லை. ஏனெனில் நீர் முழு இதயத்தோடு உம்மை பின்பற்றும் உம் அடியார் மேல் அன்பு கூர்ந்து உமது உடன்படிக்கையை காத்து வருகிறீர். ஆதலால் என் தந்தையும் உம் ஊழியனுமான தாவீதுக்கு அளித்திருந்த வாக்குறுதியை நீர் நிறைவேற்றியுள்ளீர். உம் வாயினால் வாக்களித்ததை உம் கையினால் இந்நாளில் நிறைவேற்றியுள்ளீர். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரே, என் தந்தையும் உம் அடியாருமான தாவீதிற்கு நீர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியருளும். நீ என் முன்னிலையில் நடந்து வந்தது போல் உன் மைந்தரும் எனது திருச்சட்டத்தின் வழியை பின்பற்றி நடப்பார்களாகில் இஸ்ரேலின் அரியணையில் வீற்றிருக்க உன் வழித்தோன்றல் உனக்கு இல்லாது போகான் என்று நீர் வாக்களித்துள்ளீர் அன்றோ? இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரே, உம் அடியார் தாவீதிற்கு நீர் கொடுத்த வாக்குறுதியை இப்போது நிறைவேற்றியருளும். கடவுள் உண்மையாகவே மனிதரோடு மண்ணில் வாழ்வது நம்பக்கூடியதா? விண்ணும் விண் விரிவும் உம்மை கொள்ளாதிருக்க நான் கட்டியுள்ள இந்த கோவில் உம்மை எவ்வாறு கொள்ளக்கூடும்? என் கடவுளாகிய ஆண்டவரே, உம் அடியானாகிய என் விண்ணப்பத்தையும் மன்றாட்டையும் கேட்டருளும். உம் ஊழியனாகிய என் கூக்குரலுக்கும் விண்ணப்பத்துக்கும் செவிசாய்த்தருளும். என் பெயர் விளங்கும் என்று நீர் வாக்களித்திருந்த இந்த இடத்தின் மேல், கோவில் மேல் இரவும் பகலும் உமது அருட்பார்வை இருப்பதாக. உம் அடியானாகிய எனது விண்ணப்பத்தை நீர் இங்கே கேட்டருள்வீராக. உம் அடியானும் உம் மக்களாகிய இஸ்ரேலரும் இவ்விடம் நோக்கி செய்யும் வேண்டுதலை கேட்டருளும். உமது உறைவிடமாகிய விண்ணகத்திலிருந்து கேட்டு எங்களை மன்னிப்பீராக. ஒருவன் தன்னை அடுத்து வாழ்வோனுக்கு எதிராக பாவம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு இந்த கோவிலில் உமது பலிபீடத்திற்கு முன் ஆணையிடுமாறு கொண்டு வரப்பட்டால் விண்ணகத்திலிருந்து நீர் அதனை கேட்டு செயல்பட்டு உம் அடியாருக்கு தீர்ப்பு வழங்குவீராக. தீயவரின் நடத்தை கேட்ட தண்டனை அவர்களின் தலைமேல் விழச் செய்யும். நேர்மையாளருக்கு அவர்களது நேர்மைக்கு தக்கவாறு அவர்கள் நேர்மையாளர் என தீர்ப்பளிப்பீராக. உம் மக்களாகிய இஸ்ரேலர் உமக்கெதிராக பாவம் செய்ததனால் எதிரியிடம் தோல்வியுற்று பின் உம்மிடம் திரும்பி வந்து உமது பெயரை போற்றி இக்கோவிலில் உம்மை நோக்கி வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் செய்தால்
விண்ணகத்திலிருந்து நீர் அவர்களுக்கு செவிசாய்த்து மக்களாகிய இஸ்ரவேலரின் பாவத்தை மன்னித்து அவர்களின் மூதாதையருக்கென நீர் அளித்த நாட்டுக்கு அவர்களை திரும்பி வரச் செய்வீராக. அவர்கள் உமக்கெதிராக பாவம் செய்ததனால் வானம் அடைப்பட்டு மழை பெய்யாதிருக்கும் போது அவர்கள் இந்த இடத்தை நோக்கி வேண்டுதல் செய்து உமது பெயரை ஏற்றுக்கொண்டு நீர் அனுப்பும் துன்பத்தினால் தங்கள் பாவத்திலிருந்து மனம் மாறினால் விண்ணகத்திலிருந்து நீர் அவர்களுக்கு செவிசாய்த்து அடியாரும் மக்கள் இஸ்ரவேலரும் செய்த பாவங்களை மன்னிப்பீராக. அவர்கள் நடக்க வேண்டிய நன்னெறியை அவர்களுக்கு காட்டுவீராக. மக்களுக்கு உரிமை சொத்தாக அவர்களுக்கு அளித்த நாட்டில் மழை பொழியச் செய்வீராக. நாட்டில் பஞ்சம் கொள்ளை நோய் உண்டாகும் போது வறட்சி, சாவி, வெட்டுக்கிளி, தத்துக்கிளி ஆகியவற்றால் பயிர் அழிவுறும் போதும் நாட்டின் எந்த நகரையாவது எதிரிகள் முற்றுகையிடும் போதும் வாதையோ வேறெந்த நோயோ வரும்போதும் எந்த ஒரு மனிதரோ மக்கள் இஸ்ரவேலர் அனைவருள்ளும் எவரோ ஒவ்வொருவரின் வாதையையும் நோயையும் உணர்ந்து இந்த கோவிலை நோக்கி தம் கையை விரித்து செய்யும் எல்லா வேண்டுதல்களையும் எழுப்பும் எல்லா விண்ணப்பங்களையும் உமது உறைவிடமாகிய விண்ணகத்திலிருந்து கேட்டு மன்னிப்பீராக. ஒவ்வொருவரின் உள்ளத்தையும் அறியும் நீர் அவரவர் செயல்களுக்கேற்ற பயனை அளிப்பீராக. ஏனெனில் நீர் ஒருவரே எல்லா மானிடரின் உள்ளங்களையும் அறிபவர். இதனால் தங்கள் மூதாதையருக்கு நீர் அளித்த நாட்டில் தங்கள் வாழ்நாள் எல்லாம் அவர்கள் உமக்கு அஞ்சி நடப்பார்கள். மேலும் மக்கள் இஸ்ரவேலை சாராத அந்நியர் ஒருவர் மாண்புமிகு உமது பெயரையும் வலிமை வாய்ந்த உமது கையையும் ஆற்றல் மிகு உமது புயத்தையும் பற்றி கேள்விப்பட்டு தொலைநாட்டில் இருந்து வந்து இந்த கோவிலை நோக்கி வேண்டுதல் செய்தால் உமது உறைவிடமாகிய விண்ணகத்தில் இருந்து நீர் அவருக்கு செவிசாய்த்து அந்த அந்நியன் கேட்பதையெல்லாம் அருள்வீராக. இதனால் உலகின் மக்கள் எல்லாரும் மக்கள் இஸ்ரவேலரை போல் உமது பெயரை அறிந்து உமக்கு அஞ்சி வாழ்வார்கள். மேலும் நான் எழுப்பியுள்ள இக்கோவிலில் உமது பெயர் போற்றப்படுவதை உணர்வார்கள். மக்கள் தங்கள் பகைவர்களோடு போரிட செல்லும் போது நீர் காட்டும் வழியில் அவர்கள் செல்கையில் நீர் தேர்ந்து கொண்ட இந்நகரையும் உமது பெயருக்கென நான் கட்டியுள்ள இக்கோவிலையும் நோக்கி ஆண்டவராகிய உம்மிடம் வேண்டினால் விண்ணகத்தில் இருந்து நீர் அவர்கள் வேண்டுதல்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் செவிசாய்த்து அவர்களுக்கு வெற்றி அளிப்பீராக. பாவம் செய்யாத மனிதரே இல்லை. ஆதலால் அவர்கள் உமக்கு எதிராக பாவம் செய்தால் நீர் அவர்கள் மேல் சினம் கொண்டு அவர்களை எதிரிகளிடம் கையளிக்க அவர்கள் தொலையிலோ அருகிலோ இருக்கும் எதிரியின் நாட்டுக்கு கைதிகளாக கொண்டு செல்லப்பட்டு அப்படி கொண்டு செல்லப்பட்ட நாட்டில் உணர்வு பெற்று மனமாற்றம் அடைந்து நாங்கள் பாவம் செய்தோம், நெறி தவறினோம், தீய வழியில் நடந்தோம் என்று அவர்கள் விண்ணப்பம் செய்தால், அதாவது தங்களை கைதிகளாக கொண்டு சென்ற பகைவரின் நாட்டில் தங்கள் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் உம்மிடம் திரும்பி வந்து நீர் அவர்கள் மூதாதையருக்கு அளித்த தங்கள் நாட்டையும் நீர் தேர்ந்து கொண்ட இந்நகரையும் உமது பெயருக்கு நான் கட்டியுள்ள இக்கோவிலையும் நோக்கி உம்மிடம் வேண்டுதல் செய்தால் உமது உறைவிடமாகிய விண்ணகத்திலிருந்து அவர்கள் வேண்டுதல்களுக்கும் விண்ணப்பத்திற்கும் செவிசாய்த்து உமக்கெதிராக பாவம் செய்த மக்களை மன்னித்து அவர்களுக்கு வெற்றி வழங்குவீராக. என் கடவுளே, இவ்விடத்தில் வேண்டுதல் செய்வோர் மீது கண்களை திருப்பி அவர்களுக்கு செவிசாய்ப்பீராக. ஆண்டவராகிய கடவுளே, உமக்கான தங்கும் இடத்திற்கு எழுந்தருள்வீராக. உமது பேராற்றல் விளங்கும் பேழையும் எழுந்து வருவதாக. ஆண்டவராகிய கடவுளே, குருக்கள் மீட்பென்னும் ஆடையை அணிந்து கொள்வார்களாக. தூயவர் நன்மை செய்வதில் மகிழ்வார்களாக. ஆண்டவராகிய கடவுளே, நீர் திருப்பொழிவு செய்த என்னை புறக்கணியாதீர். உமது அடியான் தாவீதிற்கு நீர் காட்டிய பேரன்பை நினைவு கூரும்.